Hi friends, welcome to Ever Smile Tamil Media. உழைப்போம் முயர்வோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு வேஸ்ட் திங்ஸ் பொருள் வச்சு எப்படி அதை ரீயூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது ஒரு டப்பா. இது மூடியோடு தான் நமக்கு வேணும். ஸோ நம்ம வீட்டில் உடஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு சில டப்பா மூடியோடு இருந்தாலும் விரிசல் விழுந்திருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இது நான் எடுத்துருக்கிறது கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை எப்படி கட் பண்ணியிருக்கிறேங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ லெஃப்ட் இருக்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா பாட்டமில் இருக்கிறது, ரைட் சைடு ப்ளூ கலர் அந்த டப்பாவோட மூடி எடுத்துருக்கிறது. இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இதை மூடியில் நான் இப்போ சர்க்கிளில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த இடங்களில் நீங்கள் கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் இருக்கிற பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் ஒரு நைஃபை தீயில காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இதாகும். அதை வச்சு நீங்கள் இந்த ஓரங்களில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் ஆகிடக்கூடாது, எங்கேயும் விரிசல் வந்துடக்கூடாது, நமக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாட்டமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் காமிக்கிற இந்த இடங்களில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பாகத்தை நீங்கள் செடி ஏதாவது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பாகத்தில் நமக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. நமக்கு இதோட மேல் பாகம்தான் நமக்கு மெயினாக தேவை. இப்போ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா மூடியும் பாட்டமில் இருக்கிறது நமக்கு டைட்டாக இருக்கணும். அதாவது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் டைட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் லூஸாக இருக்கக்கூடாது, நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது என்னன்னு பார்க்குறீங்களா, என்னடா இதை வச்சு பண்ணுறேன்னு? நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ரேம் தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை வச்சு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பாட்டம் அண்ட் டாப்பில் அட்டாச் பண்ணிட்டோம்ல, இப்போ அது எம்ப்ராய்டரி ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இதில் இந்த மெட்டீரியலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாட்டம் இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நம்ம ஒரு மெட்டீரியல், நான் இது ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துருக்கிறேன். இதை அப்படி போட்டுக்கோங்க. நீங்கள் மேலே போட்டுட்டு நார்மலாக நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் மாட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ கீழ்பாகத்துக்கு மேலே மெட்டீரியல் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து அமுக்குங்க. நல்லா டைட் பண்ணி விடுங்க. அந்த மெட்டீரியலையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டைட்னஸ்க்காக இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாகவே இருக்குது. இதில் நான் ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நல்லா எடுத்து விடுங்க. உங்களுக்கு இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் வரும். நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் நம்ம மெட்டீரியல் போட்டுட்டு நல்லா இழுத்து விடும்லையா, அதே மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நமக்கு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம மெட்டீரியலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு டிசைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு சின்ன டிசைன் எம்ப்ராய்டரி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வேஸ்ட் பொருள் வச்சு அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.